காதல் வெண்ணிலா. கோமதிக்கா, அங்க வானத்தை பாருங்க, எப்படி செவந்து அழகா இருக்கு. ஆமா, என்ன அழகா இருக்கு. எப்பப்பா கொஞ்ச நேரம் வேலை செஞ்சாலும் என்ன டயர்ட் ஆகுது. வளர்ந்த மாடே, வேலை செய்ய ஆரம்பிச்சு 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள டயர்ட் ஆகுதாமா டயர்டு. உனக்கு என்ன கலர் குருவி, ஒன்னமாய் நின்னுக்கிட்டே நாத்து நட்டா எப்படி டயர்ட் ஆகும்? என்ன பாரு, எப்படி குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யறேன். நாங்களும் தான் குனிஞ்சு நிமிந்து நாத்து நடுறோம். ஓகோ, குனிஞ்சுதான் நிக்கியா? நீ நின்னாலும் குனிஞ்சாலும் ஒரே வளத்துல தான் இருக்கா. வேற எனக்கு எப்படி தெரியும் நீ குனிஞ்சு நாத்து நட்டான்னு? இளவெடுத்தவ என்ன செஞ்சாலும் குறை கண்டுபிடிக்காளே. சின்ன பொண்ணு, களைப்பா இருந்தா ஒரு பாட்டு பாடுமா. அவளே வேலை செய்யாம ஓபி அடிக்க பிளான் பண்றா, இதுல பாட்டு வேற பாடணுமா. எனக்கு என்ன, பாடும், பாடி தொலையும். பெரிய வித்துவான், 8 கட்டையில பாட போறா, இதுல தொண்டைய வேற சரி பண்ணிட்டு இருக்கா. 8 கட்டை என்ன குறை மாட்டேன், 14 கட்டையும் பாடுவேன். பாடிட்டாலும் நான் நடந்தா நடை அழகு, அழகு நான் சிரித்தாள் சிரிப்பழகு, அழகு நான் பேசும் தமிழ் அழகு, அழகு நான் ஒருவள் தான் அழகு. அழகு. என்ன இளவு இது, பாட்டு பாடுனா அழகு அழகுன்ட்டு. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஊரை பத்தி பாடுவியா, வேலையை பத்தி பாடுவியா, அதை விட்டு ஒன்ன பத்தி பாடிட்டு இருக்கியா? அழகாம அழகு. டென்ஷன் ஆகாத கலக்குருவி, இது பாடியேன். சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா, என்னாடே என்றாலும் அது நம் நாட்டை போல வருமா. அது வருமோ வராம போதோ, நீ மட்டும் பாடாத, உனக்கு பாட்டு வரல. ஐயா, நம்மளை இப்படி அசிங்கப்படுத்தியால. ஒரு நாள் பாரு கலக்குருவி, என் பாட்டுக்கு இந்த ஊரே காத்து கிடக்கும், அப்ப தெரியும். மாடு பாடுறது யாரும் கேட்க மாட்டாவ, இதுல காட்டு வேற கிடக்காவலாம். வேலை எப்படிக்கா போகுது? போது போது, நல்லா நிக்காம போது. நிக்காம போது கதையில பேதியா? ஏல பேதி இல்ல, வேலை நிக்காம போதுன்னு சொன்னேன். ஆமா ஆமா, வேலைலாம் நிக்காம தான் போகுது, அவன் மட்டும் தான் வேலையே செய்யாம நின்றுட்டு இருக்கா. ஏன் கலக்குருவி, நான் வேலை செய்யல நீ பாத்தியோ? ஆமா பார்த்தேன், நீ எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தா? பாட்டு கச்சேரி தானே நடத்திட்டு இருந்தா? பாட்டு கச்சேரியா? ஆமா தக்காளி, எல்லாரும் களைப்பா இருக்காவ, பாடி உற்சாகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரே பாட்டு. களைப்புலாம் போச்சாக்கா? எங்க போச்சு, தலைவலி தான் வந்துச்சு. எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கமா படுத்துற கலக்குருவி, உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஏ கலக்குருவி, ஓடாத, நில்லு. வேலை செய்யாம விளையாடிட்டா இருக்கியே? ஆமா, விளையாடிட்டு தான் இருக்கோம். தோட்டத்துக்கு வேலைக்கு வந்துட்டு விளையாடிட்டா இருப்பவ. ஏ வசந்தி, நாங்க காலையிலே வேலைக்கு வந்துட்டோம், இவ்வளவு நேரம் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தோம். நீ இப்பதான் வேலைக்கே வாரா, நீ எங்களை சொல்றியோ? வேலைக்கு வரதே லேட்டு, இதுல அவிய வேலை செய்யல இவிய வேலை செய்யல குறை வேற. போ போ, போய் வேலையை பாரு, இன்னைக்கு உனக்கு 1/2 நாள் சம்பளம் தான். 1/2 நாள் சம்பளமா? எதுக்கு? அதான் 11 மணிக்கே வந்துட்டோம்ல. இழுவ 7 மணி வேலைக்கு இழுத்து இழுத்து 11 மணிக்கு வந்திருக்கா, இதுல உனக்கு 3 நாள் சம்பளம் தருவாவ. போ போ, போய் வேலையை பாருங்க, இன்னைக்கு 1/2 நாள் சம்பளம் தான். உன்கிட்ட என்ன பேச்சு, நான் ராம் தம்பி கிட்டயே பேசிக்கிறேன். ஆமாக்கா, வாங்க போலாம். போங்க போங்க, ராமு இதே தான் சொல்லுவாவ. ராணி, தம்பி மேல இப்படி சந்தேகப்படாதம்மா. இல்லம்மா, அவிய சொன்னதும் என்னால நம்பாம இருக்க முடியல. அவிய வேற பார்த்துட்டு வந்து கோவமா கத்துனாவளா, அதாம்மா நானும் யோசிக்காம பேசிட்டேன். மாப்பிள்ளையாம இவ்வளவு கோவப்படுறாவ? அது வந்துமா, அவிய தங்கச்சிய ராமுக்கு பொண்ணு கேட்டேன். எதுக்குமா கேட்டா? இல்லம்மா, அவளுக்கும் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காவ, நம்ம தம்பிக்கும் பொண்ணு தேடிட்டு இருக்கோம், அதனாலதான் கேட்டேன். இப்படி காபி ஷாப்ல உட்காந்து பொண்ணு கூட பேசிட்டு இருந்தா யாரு பொண்ணு கொடுப்பான்னு கேட்டு ரொம்ப கத்திட்டாவ. நீ கேட்காதம்மா, அந்த பிள்ளை நம்மளுக்கு சரி வராது, உன் மாமியார் குணமா ஆவாது. சரிம்மா, நான் கேட்கல. அண்ணி, இந்தாங்க அண்ணி, காஃபி குடிங்க. சரிம்மா. காயத்ரி அம்மாவும் ராமுக்கு பொண்ணு பார்க்குறாவ, அவிய சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்காவ. காயத்ரியோட அம்மா சொல்லி ஒரு தரகர் கூட நம்ம வீட்டுக்கு வந்தார். ராணி, என்னம்மா சொல்றீங்க, எப்போ வந்தாங்க? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்தாருமா. ராம அவர்கிட்ட எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டான். கல்யாணமே வேண்டான்னு சொல்ற பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா ஏன் தலைலாம் உருளும்? என்னால உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க முடியாது.
நீங்க வேற யார்ட்டையாவது கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருமா. அப்படியாம்மா? இவ்வளோ நடந்திருக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை. இதை எதுக்குமா உங்ககிட்ட சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தணும்? அதான் உங்ககிட்ட சொல்லலை. இதுல என்னம்மா கஷ்டம் இருக்கு? நானும் தம்பிக்கு வேற இடத்துல பொண்ணு பார்ப்பேன்ல. நானும் நிறைய பேர்ட்ட சொல்லி வச்சிருக்கேன். நானும் தெரிஞ்சவங்க கிட்டையும் சொந்தக்காரங்க கிட்டையும் சொல்லி வச்சிருக்கேன். காயத்ரியோட அம்மா கிட்டையும் சொல்லியிருக்கேன். எல்லாருமா சேர்ந்து அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். கவலைப்படாதீங்க தே, குழந்தைனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும். எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வாரேன் தே. சரிம்மா, நீ உள்ள போய் வேலையை பாரு. காயத்ரி ரொம்ப தங்கமான பிள்ளை என்னம்மா? ஆமாம்மா, அவளை மாதிரி ஒரு நல்ல பிள்ளையை பார்க்க முடியாது. எப்போ பார்த்தாலும் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலன்னு பேசிக்கிட்டே இருக்கு இந்த கிழவி. மூத்த மகன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்கு. அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. எப்போ பாரு என் மகன் சொல்லிட்டு அவனை பற்றியே பேசுறது. இருக்கட்டும், எங்களுக்கும் ஒரு காலம் வரும், அப்போ பார்த்துக்கிறேன். அப்பா அப்பா அப்பா. என்னம்மா பிரியா, காலையிலேயே அப்பாவை கூட்டிட்டு இருக்கா? ஏம்மா, நான் அப்பாவை தானே கூட்டேன், நீ ஏன் வந்தா? ஏன் நான் வரக்கூடாதோ? உங்க அப்பா கிளம்பிட்டு இருக்கா வெளியே போறதுக்கு, அதான் நான் வந்தேன். நானும் வெளியே தான் போறேன், அதுக்கு தான் அப்பாவை கூப்பிட்டேன். வெளியே போறியா? எங்க போற பிரியா? பிரியா, என்னம்மா? அப்பா, நீங்க வெளியவா கிளம்புறீங்க? ஆமாம்மா. நானும் உங்க கூட வரேன்ப்பா. போற வழியில என்ன அத்தை வீட்டுல இறக்கி விட்டுருங்க. அத்தை வீடா? இப்ப எதுக்கு உங்க அத்தை வீட்டுக்கு நீ போனோம்? நான் போன வாரம் டூருக்கு போனேன்ல, அங்க இருந்து எல்லாருக்கும் gift வாங்கிட்டு வந்திருக்கேன், அதான் கொடுக்க போறேன். நீ ஏன் அவியலுக்குலாம் வாங்கிட்டு வர? அவியலுக்கு வேணா அவிய வாங்கிப்பாவல்ல, நீ தான் வாங்கி கொடுக்கணுமோ? சும்மா இரு பாரு, பிள்ளை ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கா, கொண்டு கொடுக்கட்டும். நீ வாமா, நான் உன்னை கூட்டு போறேன். நாம மட்டும் தனியா இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? நம்மளும் போயிருவோம். ஏங்க ஏங்க என்ன பாரு? ஏங்க, நானும் வரேங்க. வேண்டாம் பாரு, நீ இங்கே இரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். நானும் வருவேன், என்னையும் கூட்டிட்டு போங்க. இல்ல நீங்களும் போகாதீங்க. சோ, இவ சொன்னா கேட்க மாட்டா. சரி, நீ வா பாரு. சரிங்க, ஒரு 2 நிமிஷத்துல கிளம்பி வந்துடுறேன். பாரு, நீ கேட்டதும் நான் உன்ன அக்கா வீட்டுக்கு கூட்டு போறேன். அங்க வந்து அமைதியா இருக்கணும். உன் வாயை வச்சுக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. நான் கேட்டதுனாலயே உங்க அக்கா வீட்டுக்கு போறிய? உங்க மகா கேட்டனா கூட்டிட்டு போறிய? இப்பவே ஆரம்பிக்காத பாரு, அங்க போய் அமைதியா இரு, எதுவும் பேசாத. நான் ஒன்றும் ஊமை இல்லைங்க பேசாம இருக்கிறதுக்கு. எனக்கு தோன்றதை பேசுவேன். நான் சொல்றத நீ கேட்க மாட்டா. உன்கிட்ட சொல்லி எந்த பிரோஜனமும் இல்ல. சொல்லிட்டாலும் ஏட்டி பிரியா, அங்க போனதும் ரொம்ப வாய் பேசக்கூடாது. மச்சான் மச்சான் அந்த ராமு பின்னாடி சுத்தக்கூடாது. நல்லா இருக்கலான்னு கேட்டுட்டு நவுன்றணும். ஓவரா குழஞ்சிட்டு இருந்தே வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் தோலை உரிச்சிருவேன். அது ஒண்ணும் நம்ம வீடு இல்ல, உங்க அப்பாவோட அக்கா வீடு. போனோமா இருந்தோமா வந்தோமான்னு இருக்கணும், புரிஞ்சுதா? சரிம்மா, யார்ட்டையும் பேச மாட்டேன். என்ன பார்வதி, பிள்ளைக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கா, அவளுக்கு எல்லாம் தெரியும். நீங்க மட்டும் எனக்கு இவ்வளவு நேரம் பாடம் எடுத்தீல்ல, அதே மாதிரிதான் நானும் அவளுக்கு சொல்லி கொடுக்குறேன் எங்க எப்படி இருக்கணும்னு. என் பொண்ணு அறிவாளி பார்வதி, அவளுக்கு எல்லாம் தெரியும். உன்ன மாதிரிலாம் அவ கிடையாது. அதுவும் இல்லாம அவ அத்தை வீட்டுக்கு தான் போறா. அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் அவன் நல்லா பேசலாமே, ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்றா? ராமுட்ட பேசினா என்ன? உங்க சொந்தக்காரங்க யாருக்கிட்டையும் அவ பேச வேண்டாம், எல்லாம் அளவோட இருந்தா போதும். ராமுகிட்ட எல்லாம் எதுக்கு பேசணும்? ஏம்மா, உன்கிட்ட பேச முடியுமா? அமைதியாவா.